ஹலோ மக்களே! முட்டை மிட்டாய் ஒரு தடவ கடையில வாங்கி சாப்பிட்டேங்க. ஒரு குட்டி பீஸே ரூ. 60 சொன்னாங்க. ஸோ நம்ம வீட்லயே செய்யலான்னு சொல்லிட்டு, அத எப்படி செய்யணும்னு YouTubeல பார்த்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து, அத ஒரு பாத்திரத்தில ஊத்தி, அத நல்லா வத்தி, பால்கோவா மாரி வரணும்னு சொல்லியிருந்தாங்கங்க. ஸோ அதே மாரியே நம்ம செய்றதுக்கு ரொம்ப நேரம் ஆணுச்சுங்க. நானும் பொறுமையா உட்காந்து அடுப்ப சிம்லயே வச்சு கிண்டி, ஓரளவுக்கு பால்கோவா மாரி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதில சுகர் சேர்க்கணுங்க. 1 லிட்டர் பாலுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குங்குமப்பூ வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க பால்ல கரைச்சு. ஆனா என்கிட்ட குங்குமப்பூ இல்லாததுனால நான் எக் ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருந்தேங்க. சீனி நல்லா கரைஞ்சதுமே அத வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அதிலிருந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுமே ஒரு முட்டையா நான் 3 முட்டைய சேர்த்துக்கிட்டேங்க. முட்டை நல்லா கலக்குனதுமே அதில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யுமே சேர்த்துக்கிட்டேங்க. முட்டை மிட்டாய்க்கான பேட்டரும் ரெடி ஆயிருச்சுங்க. ஒரு டின்ல கொஞ்சமா நெய் தடவிட்டு, அதில நம்ம செஞ்சு வச்சிருக்க பேட்டர ஊத்திட்டு, மேல கொஞ்சமா முந்திரியும் பாதாமையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. நான் பார்த்த வீடியோல ஓடிஜிய 10 மினிட்ஸ் 130 டிகிரில ப்ரீஹீட் பண்ணிட்டு, அத 30 to 40 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும்னு சொன்னாங்கங்க. நான் வச்சு பார்த்தேன். பட் எனக்கு மேல வந்து கலர் வரலங்க. ஆனா டேஸ்ட் என்னவோ 60% அளவுக்கு முட்டை மிட்டாய் மாரி தாங்க இருந்துச்சு. இப்பதாங்க புரியுது அந்த குட்டி பீஸ் எதுக்கு ரூ. 60 சொன்னாங்கன்னு. நீங்களும் இத கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க. நான் உங்கள எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.